நெல்லை முக்கூடல் அருகே உள்ள பள்ளக்கால் புதுக்குடி கிராமத்தைச் சேர்ந்தவர் சையத் மசூத், வயது 55. அதே பகுதியில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் வேலை பார்க்கிறார். நேற்று இரவு 11:30 மணிகளவில் ஹோட்டல் வேலையை முடித்துவிட்டு வீட்டுக்கு நடந்து சென்று கொண்டிருந்தார். அம்பை ஆலங்குளம் சாலையில் சென்றபோது எதிரே 2 டூவீலரில் வந்த 7 பேர் கொண்ட கும்பல் அவரை வழிமறித்தது. பயந்து போன மசூத் அருகில் உள்ள தெருவுக்குள் ஓட்டம் பிடித்தார். டூவீலரில் இருந்து இறங்கிய 4 பேர் மசூதுவை ஓட ஓட விரட்டி சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பி சென்றனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் படுகாயமடைந்த மசூதுவை மீட்டு அம்பை அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். அதே நேரம் அங்குள்ள பள்ளிவாசல் தெருவில் ஒரு வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்டதாக தகவல் வந்ததால் போலீசார் அங்கு விரைந்தனர். பாய் வியாபாரியான மைதீன் வீட்டின் கதவு ஜன்னலை அரிவாளால் வெட்டிவிட்டு மர்ம கும்பல் பெட்ரோல் குண்டை வீசி சென்றுள்ளது. அதே கும்பல்தான் ஹோட்டல் தொழிலாளி மசூதுவையும் வெட்டியது பிறகு தெரிய வந்தது. அவர்கள் பாப்பாக்குடி, நந்தன்தட்டை பகுதிகளில் உள்ள 6 வீடுகளின் கதவுகளையும் அரிவாளால் வெட்டியதோடு முக்கிய பகுதிகளில் உள்ள சிசிடிவி கேமராக்களையும் உடைத்துவிட்டு சென்றுள்ளனர். சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிந்த பாப்பாக்குடி போலீசார் 2 தனிப்படைகள் அமைத்து மர்ம கும்பலை தேடி வருகின்றனர். மசூதுவை வெட்ட மர்ம கும்பல் அரிவாளுடன் ஓடும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நள்ளிரவில் மர்ம கும்பல் பெட்ரோல் குண்டு வீசி அரிவாளால் வாலிபரை வெட்டிய சம்பவத்தால் அப்பகுதியில் பீதி ஏற்பட்டுள்ளது. பதற்றத்தை தணிக்க மாவட்ட எஸ்பி சிலம்பரசன் உத்தரவின் பேரில் பாப்பாக்குடி, பள்ளக்கால் புதுக்குடி உள்ளிட்ட இடங்களில் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. பள்ளக்கால் புதுக்குடியில் உள்ள அரசு பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்த பாப்பாக்குடியைச் சேர்ந்த செல்வசூர்யா என்ற மாணவன் 2022 பள்ளியில் நடந்த தகராறில் கொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவத்தில் பள்ளக்கால் புதுக்குடி, பாப்பாக்குடி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த சிலர் கைது செய்யப்பட்டனர். செல்வசூர்யாவின் கொலைக்கு படிக்கும்படியாக அவருக்கு நெருக்கமானவர்கள் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருப்பது தெரிய வந்துள்ளது. கொலையில் தொடர்புடையவர்களின் உறவினர்கள் வீடுகளை குறிவைத்து அரிவாளால் கதவுகளை வெட்டியும் பெட்ரோல் குண்டு வீசியும் அட்டகாசம் செய்துள்ளனர். சமீபத்தில் அவர்கள் டூவீலரில் ஊருக்குள் வேகமாக சென்றதை தட்டி கேட்டவர் வீடு, பொருட்களை கடனாக வழங்க மறுத்த கடைக்காரர் வீடு என அனைத்து தரப்பினர் வீடுகளையும் அந்த கும்பல் அரிவாளால் வெட்டியுள்ளனர். இதை செய்தவர்கள் பெரும்பாலானோர் 18 வயதுக்கும் கீழ் உள்ள சிறுவர்கள் என்பதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது.